நிக்கிதாவுக்கு சொல்லாம கூட்டிட்டு போயிடலாம். உங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கல. என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன், பயப்படாத. ஐயோ தாத்தா, உங்க உயிர் போயிட்டா அப்புறம் எனக்கு யாரு இருக்கா? வேண்டாம் வேண்டாம், இதுக்கு பேசாம ஊருக்கே போயிடலாம். சண்முகநாதனாலதான் என் உயிருக்கு ஆபத்து வரும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, பழி என் மேலதான் வரும். மர்டர் மாதிரி இருக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். அப்படிதானே முதலாளி? ஆமா. பாவம் தமிழ் எவ்வளோ பெரிய பங்களால வாழ்ந்துட்டு இருந்தா. என்ன தலையெழுத்தோ தெரியல, இப்படி ஹாஸ்டல்ல வந்து தங்கிட்டு இருக்கா. விதிவசத்தால மனுஷனுடைய நிலைமை தலைகீழா மாறும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தமிழ் விஷயத்துல தான் இந்த கொடுமையெல்லாம் கண்ணெதிரில் பார்க்கறேன். வா தமிழ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா உட்காரு உட்காரு கைலாசம். என்னப்பா எப்பவும் போன்ல தானே பேசுவ? இன்னைக்கு நேர்லயே வந்துட்ட? மழை வர போகுது. இல்ல தமிழ், நேர்ல வந்து பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாமா, அப்பாவாக போற இல்லையா, வேலை அதிகமா தான் இருக்கும். ஆனாலும் கைலாசம், உன் மேல எனக்கு கொஞ்சம் கோவம் தான். ஏன் தமிழ், எதுக்கு? என் வாழ்க்கை எப்போ சந்தோஷமா அமையுமோ அன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாமேன்னு நீயும் உஷாவும் முத ராத்திரி கூட கொண்டாடாம இருந்தீங்களே, அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கைலாசம். தமிழ், நீ என் ஃப்ரெண்டு. நீ கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உனக்கு நான் எதுவும் செய்யல, செய்யவும் முடியல. அதான் இப்படி ஒரு விஷயத்தை தள்ளி போட்டேன். கைலாசம், யார் யாருக்கும் நான் என்னெல்லாமோ செஞ்சிருக்கேன், உனக்கு நான் எதுவுமே செய்யல. ஆனாலும் எனக்காக இப்படி ஒரு தியாகமா? தமிழ், ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க எதையும் எதிர்பார்த்து செய்யறதில்ல. அப்படி எதிர்பார்த்து செஞ்சா அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. ஆமா தமிழ், அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல்ல வந்து தங்கிட்டு இருக்க? என்னதான் உன் பிளான்? பிளான் போட்டு நான் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் வாழவே இல்லை. ஆத்துல அடிச்சுக்கிட்டு போற பூ கல்லுலயும் முள்ளுலயும் பட்டு செதஞ்சு போகுமே, அந்த மாதிரி தான் காலத்தோட காத்துல நான் அடிபட்டிருக்கேன். நான் பெத்த பொண்ணே என்ன கொலகாரி, பேய் பிசாசுன்னு சொல்லும்போது நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும்னு தோணுது. அதே நேரத்துல நான் பட்ட கஷ்டம் கொடுமைகளை என் பொண்ணு எந்த விதத்திலயும் அனுபவிக்க கூடாது. அவளுக்கு நான் தான் பாதுகாப்பா இருக்கணும்னு என் பொண்ணு இருக்கிற அதே வீட்டுல நானும் தங்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. இப்போவும் நான் இதை செய்யலன்னா என்ன பல பேர் பைத்தியக்காரின்னு நினைக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கோம் நான் யாருன்னு. தமிழ், உன்கிட்ட இந்த அதிரடி முடிவை நான் எப்பவும் எதிர்பார்த்தேன். இதுதான் சரியான முடிவா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லு, நான் செய்யறேன். வேண்டாம் கைலாசம், யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா இது என் குடும்பத்தோட பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். ஏன்னா நீங்க யார் வந்து உதவி செஞ்சாலும் உங்களையும் பிரச்சனைக்கு இழுக்கத்தான் செய்வாங்க. நீ எடுத்தது சரியான முடிவு தான். உன் முடிவுல நான் தலையிட மாட்டேன். ஏன், உஷா கூட கேட்டா குழந்தையா வேலையான்னு. நான் நேரடியாவே சொல்லிட்டேன், இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தையோ வேலையோ நீயே முடிவு பண்ணிக்கோன்னு. நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டா நான் அவன் கூட போய் இருக்க முடியாது இல்லையா? அதுதான் அம்மாவை துணைக்கு அனுப்பிட்டேன். உஷா என்கிட்டயும் கேட்டா, நீ சொன்ன மாதிரி தான் நானும் சொன்னேன். இருந்தாலும் புள்ளத்தாச்சி வேலை செய்யணுமான்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உஷா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல புருஷன் பக்கத்துல இருக்கிறதா ரொம்ப நல்லது. கைலாசம், அடிக்கடி போய் அவளை பாத்துக்க. சரி தமிழ், நான் போய் அடிக்கடி பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. மாப்பிள்ளன்னு கௌதம் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு மகன் இல்லாதனால அவனை என் மகனா எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில என் முதுகுல குத்திட்டானே. அதே மாதிரி அந்த துறவு கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டேன். அவன் கேட்கும் போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு அவனும் என் மார்புல குத்திட்டானே. எனக்கு எதிரின்னு நினைச்சு கூட பார்க்காத தமிழ் செல்வி பெரிய எதிரியா என் முன்னாடி பூதகரமா வந்து நிக்கிறாளே. என் எதிரிங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்களாம்.
வாழ விட மாட்டேன். யாரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன். தமிழ்ச்செல்வி எனக்கு விரோதினா, கௌதம் எனக்கு துரோகி. அந்த துறவேலு நம்பிக்கை துரோகி. விட மாட்டேன். பழி வாங்காம விடவே மாட்டேன். என்ன சரிதானே? ஏய் ஒரு நிமிஷம். யாருன்னு பாரு. வணக்கம் முதலாளி. டேய் எவனும் இனிமேல் என்ன முதலாளின்னு கூப்பிடாதீங்கடா. ஒரு பரதேசி என்ன முதலாளின்னு கூப்பிட்டே என்ன மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான். என்னாச்சு முதலாளி? நீங்களே அப்படி பேசுறீங்க? என்ன மறந்துட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கு இப்படி ஆச்சு. டேய் பரதேசி பையன், என்னையே நான் மறந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்காகடா நான் ஒன்ன நினைக்கணும்? முதல்ல சொல்றத கேளு. சொல்லுங்க முதலாளி. டேய் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச ஒருத்தனை பழி வாங்கணும். சீக்கிரமா வந்து என்ன பாரு. என்ன முதலாளி, கை எடுக்கணுமா இல்ல கால் எடுக்கணுமா? முட்டா பயல, உயிரை எடுக்கணும்டா. வாடா சீக்கிரம். எங்க வரணும் முதலாளி? சரி நீ வீட்டுக்கே வா, ஆனா யார் கண்ணிலையும் படாம வா. ஓகே முதலாளி, வந்துடுறேன். இந்த பணக்காரங்களே இப்படி தான். அவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தாதான் நம்மளுக்கு ஃபோனே பண்ணுவானுங்க. நமக்கு ஒரு பண பிரச்சனைன்னு வந்து ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்குவேன், ஃபோனே எடுக்க மாட்டானுங்க. இல்லை நேரிலே போய் பார்க்கலான்னு போனால் உள்ளே இருந்துங்கன்னு ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்புவானுங்க. அவங்க நினைப்பு அப்படி, நம்ம பொழப்பு இப்படி. என்னடா பஞ்சராக் ஏன்டா நீ வேற. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை இருக்கும் போதும் நான் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். இல்லாத போதும் நான் தனியாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். என்ன பொழப்புடா சாமி. என்னதான் போய் கோயிலில் பிச்சை எடுத்தாலும் பேச்சு துணைக்கு பழகிறதுக்கும் ஆளுங்க பஞ்சமே இருக்காது. நானா பேசாமல் படுத்தா தான் உண்டு. இப்போ என்னன்னா ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. மாமா வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. என்ன மாப்பிள்ள சீக்கிரமா வந்துட்டீங்க? சாப்பாடு எடுத்துட்டு வரல? இல்ல மாமா, இன்னைக்கு சமைக்கல. நம்ம 2 பேரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். ஏன் மாப்பிள்ள, உடம்புக்கு எதுவும் சுகம் இல்லையா? இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப நாளா தமிழை போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் ஆபீஸ்ல லீவ் போட முடிஞ்சது. தமிழை பார்த்துட்டு நேரா இங்க தான் வரேன். அப்படியே மாப்பிள்ள, தமிழை பாத்தீங்களா? என்னை பத்தி எதுவும் கேட்டாளா? எல்லார பத்தியும் கேட்டா மாமா, முக்கியமா உங்களை பத்தி ரொம்ப கேட்டா. அப்புறம் உஷா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொன்னேன். கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. எதுக்கு வேலைக்கு அனுப்புனேன்னு என்ன சத்தம் போட்டா மாமா. அட போங்க மாப்பிள்ள, உஷா இவ்வளவு மாதிரி இருந்தா எப்படி பிழைக்க முடியும்? உஷா என்ன மாதிரி காரியவாதி. எந்த விஷயமா இருந்தாலும் அடிச்சு துவைச்சு காய போட்டுருவா. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ தமிழ் ஒன்றும் சாஃப்டா இல்ல, அடாவடியா அதிரடியா இல்ல இருக்கா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா, கௌதம் வீட்டுக்கு போய் எல்லாரையும் ஒரு உழுக்கி மிரட்டிட்டு வந்திருக்கா. கௌதமோட மாமா சண்முகநாதன் இருக்காருல்ல, அவரையே தண்ணி காட்டிட்டு வந்திருக்கா. அந்த ஆள் யாருக்குமே பயப்பட மாட்டான். தமிழோட பேச்சு கேட்டு பேச்சே வராத அளவுக்கு பயந்து போயிருக்காருன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்ல மாமா, கௌதம் வீட்டை விட்டு முதல்ல வெளியே கிளம்புற வழிய பாருங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிருக்கலாமே. அதோட நான் இனிமே இங்க தான் தங்க போறேன், ஏன் சொத்து எனக்கு வேணும்னு ஆர்டர் போட்டுட்டு எல்லாம் வந்திருக்கா. அடேங்கப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. தமிழா அப்படி அடாவடியா பேசியிருக்கா? என்னால நம்பவே முடியலையே. மாப்பிள்ள, இவ்வளவு போராட்டத்தையும் தமிழ் ஒருத்தியே ஏன் செய்யணும்? நான் சும்மா தானே இருக்கேன். நானும் தமிழ் கூட சேர்ந்து ஒத்தாசை பண்றேன்னு தமிழ் கிட்ட போய் சொல்லுங்க. மாமா, நீங்க போய் தமிழுக்கு உதவி செய்யணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவ அடிப்பட்ட புலி மாதிரி இருக்கா. அவ பேசுறது பார்த்தா வாழ்க்கையில பெரிய அனுபவத்தை கத்துட்டு இருக்கா மாமா. தைரியம், தன்னம்பிக்கை, தெளிவு, அறிவு, திறமன்னு எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு மாமா. அப்ப இனிமே தமிழுக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு சொல்றீங்க? ஆமா மாமா, ஏன் உதவி கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாப்பிள்ள சரியான ஜவ்வு முட்டாய் மாதிரி. எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என் வழிக்கு அவர் வரவே மாட்டார். மாமா, வாங்க நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். சரி, கிளம்பலாம். கீதா, கீதா வந்துட்டீங்களா? டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நிக்கிதா வந்துட்டாளா? இல்ல, இன்னும் வரல. இப்போ வர நேரம்தான், வந்துருவா. வரட்டும் வரட்டும். அவ வந்ததும் நாம 3 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரலாம். இதை கேட்டா நிக்கிதா ரொம்ப சந்தோஷப்படுவா. உனக்கும் சந்தோஷம் தானே?
வெக்கத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு சம்மதம்னு. அப்புறம் நீ என்ன ஷாப்பிங் பண்ணணும்னு யோசிச்சுக்கோ, அப்புறம் அங்க போய் யோசிக்காத. ஆனா எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு என்ன ஏமாத்திராத. ஹாய் கீதா சித்தி. ஹேய், உங்க அப்பா உனக்கு முன்னாடியே வந்துட்டாரே. என்னது, அப்பா முன்னாடியே வந்துட்டாரா? ஆமா, அப்புறம் உன்னையும் என்னையும் ஷாப்பிங் கூட்டிட்டு போவாரா இப்ப. ஐ ஜாலி. இதோ இப்பவே நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். கீதா ஒரு நிமிஷம். நிகிதா வந்துட்டா, விஷயத்த சொன்ன, ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு உள்ள போயிருக்கா. கீதா ஒரு விஷயம். நிக்கிதா கொஞ்சமாவது மாறி இருக்காளா இல்ல இன்னும் அண்ணி மேல கோவமா தான் இருக்காளா? நான் அவகிட்ட அம்மா கதை, அந்த கதை, இந்த கதைன்னு கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்த ட்ரை பண்றேன். ஆனா ஆனா என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் உங்களோட மாமா தான். நான் ஒரு அடி எடுத்து வச்சா அதை கெடுக்கிறதுக்கு அவர் 10 அடி எடுத்து வைக்கிறாரு. நிகிதாவுக்கு நல்லது சொல்லி புரிய வைக்க நிறைய நேரம் ஆகுது. ஆனா தப்பான விஷயங்களை சொல்லி புரிய வச்சு அவன் மனசுல ஏத்துறதுக்கு கொஞ்ச நேரம் போதுமே. அம்மா நல்லவங்க நீங்க சொல்றீங்க, ஆனா அவ அம்மா ரொம்ப கெட்டவங்க, என்ன கொலை பண்ணிடுவாங்கன்னு தாத்தா சொல்றாரு. நான் எதை நம்புறதுன்னு தெரியலன்னு சொல்றா. வயசான காலத்துல ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ தெரியலையே. எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நிகிதாவை வழிக்கு கொண்டு வரணும்னா அவங்க அம்மாவால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. நிகிதாவை எப்படி அவ அம்மா கூட போக வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல மாமா. அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? நம்ம ஷாப்பிங்க்கு நிக்கிதாவை கூட்டிட்டு போய் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி அப்படியே அண்ணியோட ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிப்பாட்டினா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? என்ன சொல்ற கீதா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உண்மையிலேயே உங்க அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நிகிதாவுக்கு சொல்லாம கூட்டிட்டு போயிடலாம். உங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கல. ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன இந்த கொலைகாரி கிட்ட சேர்க்க போறீங்களா? நிக்கிதா உங்க 2 பேரையும் நான் நம்பவே மாட்டேன். உங்க பேச்சையும் கேட்க மாட்டேன், உங்க கூட வரவும் மாட்டேன். உங்களை எனக்கு பிடிக்கல. நிகிதா, ஐ ஹேட் யூ. நிக்கிதா நான் சொல்றத கேளு. நிக்கிதா. நிக்கிதா நிக்கிதா ப்ளீஸ் மா. யாராவது பார்த்தா வயிறு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடுற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆனால் நான் சாப்பாட்டுக்கு பதிலாக தண்ணி அதிகமாக குடிச்சிட்டு ஏப்பம் விடுறேன். இது யாருக்கு தெரிய போகுது? அப்பா மாமா அடடே, வாங்க மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. என்ன மாமா டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அது நல்லா தான் இருக்கு. ஆ. சாப்பாடு சரியில்லை, அதனால மூஞ்சி டல்லா தெரியுது. ஆமாம், நீங்கள் உஷா இல்லாமல் கூட அப்படியே இருக்கீங்க. அது ஏன்பா ஆ. மச்சான் தான் ஏற்கனவே சமைச்சு சாப்பிடறாருன்னு சொன்னல, நீங்க என்ன புதுசா கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, நீ சொன்ன வயசாயிடுச்சுல, மறந்து போச்சு. ஏன் மாப்ள, மாமா வீட்ல சமைக்கிறதா சொன்னீங்க. மாமா சொல்றத பார்த்தா சமைச்ச மாதிரியும் தெரியல, சாப்பிட்ட மாதிரியும் தெரியல. அப்படிதானே மாமா? கரெக்டு தான் மாப்பிள்ள, என் நிலைமையை பார்த்துட்டுமே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் என் பையன் என்ன புரிஞ்சுக்கலையே, என்னை கொலைப்பட்டினியால போட்டிருக்கான். என்ன மாப்ள இப்படி செஞ்சிட்டீங்க? அப்பாவுக்கு சரியான சாப்பாடு இல்லைன்னு சொல்லியிருந்தா நானே சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. மச்சான், அம்மா இருந்திருந்தா அப்பா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருப்பாரு. இப்ப சாப்பிட முடியலையேன்னு கவலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாவம் மாமா, உஷாவால எப்படி அவஸ்தைப்படுறாரு பாருங்க. மாமா வேணா ஒண்ணு பண்ணலாம். உஷாக்கு துணையா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்காரையை ரெடி பண்ணிட்டு அத்தை வேணா இங்க கூட்டிட்டு வந்துடலாம். சரிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடும். கோமதியை உடனே வர சொல்லுங்க. இதுக்கு மேல என்னால சரியான சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது. ஏன்பா என்னப்பா பேசுறீங்க நீங்க? உஷா புள்ளத்தாச்சியா இருக்கா, எப்படிப்பா தனியா விட முடியும்? அதெல்லாம் வேண்டாம், அம்மா அங்கேயே இருக்கட்டும், நாம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னப்பா நீ ஏட கூடவா பேசிக்கிட்டு இருக்க? உஷா என்ன சாதாரண பொண்ணா? ரொம்ப தைரியமான பொண்ணுப்பா, எல்லாத்தையும் அவள் பார்த்துக்குவா. இங்க பாரு, மாப்பிள்ளை சொன்ன மாதிரி உங்க அம்மா உடனே கிளம்பி வர சொல்லுப்பா. ஏன்னா வயிறு காஞ்சா நோயெல்லாம் ரவுண்டு கட்டி நிற்கும். அப்புறம் யார் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது? மச்சான் ஏதோ பேச்சுக்கு சொன்னா, அப்பா அதையவே உடம்பு புடியா பிடிச்சிட்டாரு. இவரை கவுக்கணும்னா நான் ஏதாவது புது ஐடியா செஞ்சா. எப்பா ரகு, ஆ?
மாப்பிள்ளை சொல்றதான் சரி. எதையும் மனசுல யோசிக்காம நீ உடனே போய் அம்மாவை கூட்டு வந்துரு. இல்லாட்டி ஒரு போனை போட்டு வர சொல்லு. ஏன்பா இப்படி செஞ்சா எப்படிப்பா? ஏன்பா நீ மறுபடியும் ஏதாவது போட்டு குழப்பாத. போய் வேலையை பாருப்பா. நான் இன்னொரு ஐடியா சொல்றேன்ப்பா. ஆ, சரியா வருமானு பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடணும், அவ்வளவுதானே? நான் அம்மாவை இங்க வர சொல்றேன். ஆனா உஷா அக்காவுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதனால நீங்க அங்க போங்க, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு உஷா அக்கா சமைச்சு போடுவா, எங்களுக்கு அம்மா சமைச்சு போடுவாங்க. சோ எல்லாருக்கும் சாப்பாடு பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன மச்சான் சொல்றீங்க? நீங்க சொல்றது சரிதான் மாப்ள. ஆமா, ரகு சொல்ற மாதிரி பண்ணிடலாம். ஆ. சை, எங்க போய் தொலைஞ்சான் இவன்? மட்டையன் மட்டையன் வர்ற சொன்னா கரெக்டான நேரத்தில் வர்றதில்ல. வீட்டில் யாரும் இல்லாத நேரமா பார்த்து வர சொன்னா இவ்வளோ நேரம் ஆகுது. எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. வணக்கம் முதலாளி. டேய் மடையா மடையா, உன்னை சீக்கிரமா வர சொன்னா எதுக்கு இவ்வளோ லேட்டா வந்த? இந்த மடையனுங்க லேட்டாக வந்துட்டானுங்க முதலாளி. டேய், இது என்ன பூத் பங்களாவா? யார் வேணாலும் வர்றதுக்கு, யார் வேணாலும் போகிறதுக்கு. 4 பேர் குடியிருக்கிற இடம்டா. இங்க எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்த? முதலாளி இவனுக்கு எனக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி முதலாளி. இவனுக்கு என்ன எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது முதலாளி. போடப்படா, உன்னையெல்லாம் கூப்பிட்டு வேலையை கொடுக்குறேன் பாரு. சை, அட விடுங்க முதலாளி, நடந்து போச்சு. விஷயத்த சொல்லுங்க முதலாளி, முடிச்சிடலாம். என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ண அந்த துரவேலை போட்டு தள்ளணும். துரவேலை உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியும் முதலாளி. நீங்க போன்ல சொல்லுவீங்க, அவர் நேரா வந்து விஷயம் என்னன்றது எங்க கிட்ட சொல்லுவாரு. அதான் முதலாளி உங்க பினாமி துரைவேலு அவர் தானே? விடுங்க முதலாளி, எனக்கு தெரியும். ஆமா, அந்த துரோகியை தான் கொலை செய்யணும். செஞ்சிருவல்ல? எதுக்கு முதலாளி சந்தேகம்? ஏய், எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். ஏன்னா சண்முகநாதனால தான் என் உயிருக்கு ஆபத்து வரும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, பழி என் மேலே தான் வரும். மர்டர் மாதிரி இருக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். அப்படிதானே முதலாளி? ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், ஜாக்கிரதை. விடுங்க முதலாளி, இந்த ரிஸ்க் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி முதலாளி. எண்ணி ஒரு வாரத்தில் இதை முடிச்சு காட்டுறேன் முதலாளி. வர முதலாளி. ஏய் வாங்க முதலாளி. ஏய் துரவேலு, ஏன் முதுகில் குத்தணும்னு பார்த்தியா? இப்போ உன்னை போட்டு தள்ளி அந்த பழிய தமிழ்ச்செல்வி மேலே போடுறேன் பாரு. ஒரே கல்லில் 2 மாங்க அடிச்சிடுறேன் பாரு அவங்க. மாமா, மாமா, பாவம் மாமா, பசி மயக்கத்துல தூங்கிட்டார் போல இருக்கு. மாமா, மாமா, எந்திரிங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள, ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சா? இல்ல மாமா, நான் உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்து கொடுக்குற விஷயம் ரகுவுக்கு தெரிஞ்சா ஆபீஸ் டைம்ல ஏன் வெளியில போறீங்கன்னு கத்துவாரு. அதுவும் சரி. நான் வெளியில போறேன்னு போய் சொல்லிட்டு உங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்தேனா, அதான் மாமா லேட் ஆயிடுச்சு. என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம் மாப்பிள்ள. என் பையனுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்குங்கிற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும். அது இருக்கட்டும் மாமா, டைம் ஆயிடுச்சு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க. இல்ல மாப்பிள்ள, இப்பதான் வயிறு நிறைய தண்ணி குடிச்சேன், கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிடுறேன். சரி மாமா. அப்புறம் மாப்பிள்ள, என்னை எப்படியாவது அந்த பொட்டல் காட்டுக்கு அனுப்பிடணும்னு ரகு ஒத்த கல்ல நிக்கிறான். அவங்கிட்ட கொஞ்சம் சொல்லக்கூடாதா மாப்பிள்ள? மாமா, நானும் உங்க விஷயமா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் மாமா. நீங்க சும்மா இருங்க மச்சான். அப்பா ஊருக்கு போனாதான் சாப்பாட்டு பிரச்சனை சால்வ் ஆகும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறார் மாமா. அதுவும் இல்லாம அப்பாவை சமாளிக்கணும்னா உஷா தான் சரியான ஆளு, ஒரு போடு போட்டு உட்கார வச்சிடுவான்னு என்கிட்டே சொல்றாரு மாமா. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? மாமா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க எதை சொன்னாலும் சரியா தான் சொல்லுவீங்க. ஆனா எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் எனக்கு சாதகமா செய்யுங்க. மாமா, நான் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். இப்போ ரகுவுக்கும் வயசாயிட்டே இருக்கு,
ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ரகு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்களும் ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. என்ன மாமா சொல்றீங்க? நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஆனால் பொண்ணு அவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி கிடைக்கும்? அதோட பொண்ணு சாதாரண பொண்ணாக இருக்கக்கூடாது, நல்ல வசதியான வீட்டு பொண்ணாக இருக்கணும், இல்லை கை நிறைய சம்பளம் வாங்குற பொண்ணாக இருக்கணும். அப்படி யாராவது கிடைப்பாங்களா? மாமா நீங்க சொல்ற மாதிரி கை நிறைய சம்பளம் வாங்குற பொண்ணு இருக்கு. ஆ, அந்த பொண்ணு ரகுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணு தான். அப்படியா? அது யார் மாப்பிள்ள? எனக்கு தெரியலையே. நம்ம ரகு ஆபீஸ்ல வேலை செய்யற சக்தி தான் மாமா. நல்ல பொண்ணு மாமா, பண்பாடான பொண்ணு, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா மாமா. போதும் மாப்பிள்ள, நிறுத்துங்க. நீங்கள் உருப்படுறதுக்கு வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா வீணா போகிறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணால் ஒத்து வராது மாப்பிள்ள. ஏன் மாமா ஒத்து வராதுன்னு சொல்றீங்க? ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. மாப்பிள்ள, நல்ல பொண்ணு, நாகரிகமான பொண்ணு, இதெல்லாம் அப்புறம். முதல்ல அந்த பொண்ணு எத்தனை பிரச்சனைகள் இருக்கா தெரியுமா? அந்த பொண்ணுக்கு 3 தங்கச்சி இருக்கு, அப்பா அம்மா சம்பாத்தியமும் இல்லை. இந்த பொண்ணை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கு. இதில் ஏன் பிள்ளை அங்கே போய் சேர்ந்தான்னா எப்படி உருப்பட முடியும்? இன்னும் சொல்லப்போனா ரகுவை அந்த பொண்ணு கைக்குள்ளே போட்டான்னு வச்சுக்கோங்க, நாம ரகுவை மறந்துட வேண்டியதுதான். மாமா நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. நீங்க ரகு கிட்ட பேசி பாருங்க, அவனுக்கு பிடிச்சிருந்தா முடிச்சிடலாம் மாமா. சரிங்க மாமா, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். வரேன் மாமா. சரி மாப்பிள்ள. என்ன இந்த மாப்பிள்ள விவரம் தெரியாதவனா இருக்காரு? என்னம்மா என் நிக்கிதா முகம் வாடி இருக்க, என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி டேடியும் கீதா சித்தியும் என்னை ஏமாத்த பாக்குறாங்க தாத்தா. அப்படியா? என்னம்மா, என்ன செஞ்சாங்க உன்ன? ரெடியாரு, ஷாப்பிங் போலான்னு சொன்னாங்க. ஆ, நானும் ரெடி ஆயிட்டு போனேன். ஆனா அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா தாத்தா? நிக்கிதாக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவளை அப்படியே அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் நிறுத்திடணும்னு பேசிட்டு இருந்தாங்க. இதை நான் என் காதால கேட்டேன் தாத்தா. எனக்கு கோவமா வந்தது. பாத்தியா எப்படி நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னு? நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி அவங்க உன்னை ஏமாத்த பாக்குறாங்க. பார்த்தல? இந்த பாருமா, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா இந்த வீட்டுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு? புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. நீங்க தான் நல்லவரு, மத்தவங்க எல்லாரும் கெட்டவங்க. கீதா சித்தி கூட என்னை ஏமாத்த பாக்குறாங்க பாத்தீங்களா? தாத்தா, என்னை ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த கொலைகாரி கிட்ட என்னை பிடிச்சி கொடுத்துருவாங்க. வாங்க தாத்தா போலாம். அம்மாடி, இந்த தாத்தா இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. அப்படி செஞ்சா உனக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். பயப்படாத. ஐயோ தாத்தா, உங்க உயிர் போயிட்டா அப்புறம் எனக்கு யார் இருக்கா? வேண்டாம் வேண்டாம், இதுக்கு பேசாம ஊருக்கே போயிடலாம். இந்த பாருமா நிக்கிதா, உன்னை இப்ப நான் ஊருக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைச்சா உங்க டேடியும் அந்த கொலைகார அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அப்படியே உனக்காக நான் கூப்பிட்டு போயிட்டா கூட என் மேல கேஸை போட்டு என்னை உள்ள தள்ளிடுவாங்கம்மா. ஐயோ, ஏன் தாத்தா?